எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோடய முதல் வீடியோ கண்டென்ட். நம்மளோட கண்டென்ட் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ். உங்களில் பல பேருக்கு இந்த வார்த்தையை கேட்டோடனேயும் கூட, ஓ சேல்ஸா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் எனக்கு புரியுது. ஏன்னா சேல்ஸ் வந்து இப்போது எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சேல்ஸ் தான் இருக்கிறதுலே கடைசி கெரியர் ஆப்ஷன் தான் இப்போ யங்ஸ்டர்ஸ் இல்லை ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் எல்லோரும் நினைக்கிறது. அவங்களோட கெரியரோட லாஸ்ட் ஆப்ஷன் தான் சேல்ஸ். ஏன்னா எந்த ஒரு சப்போஸ் அவங்களோட கோர் ஃபீல்டில் போக முடியாதவங்க தான் லாஸ்ட்டாக எந்த ஜாபும் கிடைக்காம தான் சேல்ஸ்க்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற பெர்ஸ்பெக்ஷன் தான் இது வரைக்கும் எல்லார்ட்டையும் இருக்குது. அது ஒரு 95% ட்ரூ தான். பட் நானும் அது மாதிரி ஒரு ஆக்சிடென்டலாக சேல்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்தவன் தான். இப்போ எனக்கு 10 இயர்ஸ் ப்ளஸ் இந்த சேல்ஸ் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதில் நம்மளோட கண்டென்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் என்னோடய மேனேஜர்ஸ்ன்ட்டேருந்து என்னென்ன லேர்ன் பண்ணேங்கிற ஸ்கில்ஸ் பேஸ்டு விஷயங்களை தான் நான் சேல்ஸுக்கு பற்றி தொடர்ந்து கண்டென்ட்ஸ் நான் போடலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது வந்து யாரோ ஒருத்தருக்கு கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு ஹோப்பில் தான் நான் இந்த வீடியோ கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா சேல்ஸுங்கிறது வந்து எல்லோரும் சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து சேல்ஸ் ஃபீல்டில் வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் சேல்ஸ்னால் என்னங்கிறதே புரியும். ஆனால் எல்லாராலையும் லேர்ன் பண்ண முடியுங்கிறது தான் இதில் விஷயமே. ஸோ அதனால தான் மற்ற எந்த ஃபீல்டோடையும் சேல்ஸுக்கு வந்து ஈஸியாகவே என்ரோல்மெண்ட் கிடைக்கும். பிகினிங் ஆஃப் த என்ட்ரி, இன் கேஸ் ஆஃப் என்ட்ரி லெவல் ஜாப் வந்து சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே கிடைக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, யாரை வேணாலும் ட்ரெயின் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தான் மேனேஜர் சைட்ஸில் இருக்கிறதுனால தான் ஃப்ரெஷர்ஸை ஈஸியாக ஹையர் பண்ணுவாங்க. பட் எந்த இடத்துல லேக் ஆகுறாங்கன்னா, அந்த இடத்துலேருந்து அப்ஸ்கில் பண்ணிக்கணும். நம்ம உள்ள சேல்ஸ் ஃபீல்டில் வந்தாச்சு, அதுலேருந்து நம்ம அப்ஸ்கில் பண்ணணுங்கிறது வந்து யார் யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டே ஸ்ட்ரகிள் ஆகி வெளியே போகிறவங்க வந்து அங்கேயே தோற்றுடுறாங்க. ஸோ யாரெல்லாம் சேல்ஸ் ஃபீல்டில் ஒரு 5 இயர்ஸை க்ராஸ் பண்ணி வராங்களோ அவங்களோட கெரியர் லெவல் வேறு லெவலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதுதான் ட்ரூ. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பீரியட் 2 இயர்ஸை யாரெல்லாம் க்ராஸ் பண்ணிட்டாங்களோ அவங்களால தான் இந்த ஃபீல்டில் ஸ்டேபிளாக இருக்க முடியும். ஏன்னா மற்ற ஃபீல்டோடு பார்த்தீங்கன்னா, ஈவன் ஐடியோடையே சொல்ல போனீங்கன்னா, நம்ம ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்போஷர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வைடு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஜாப் மார்க்கெட் வந்து அவ்வளோ ஓப்பனிங் இருக்குது. பட் என்னென்னா குவாலிட்டி பீப்புள்ஸ் வந்து அதுக்கு கிடைக்கிறது இல்லைங்கிறது தான் ட்ரூ. ஸோ நம்ம கண்டென்ட் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டியான சேல்ஸ் எப்படி பண்ணுறது, சேல்ஸ் ஸ்கில்லை எப்படி வளர்த்துக்கிறது, ஃப்ரம் 0 to 100. இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒருத்தங்க நம்ம கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்க வராங்கன்னா, அவங்களுக்கு 0 ஸ்கேல்ஸில் இருந்தால் கூட டெய்லி 1% இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் ஆன் பண்ண போகிறோம். So travel with me and support with me. Thank you.